மாட்டுக்கு மின் பக்கம்னு சொல்லுவாங்க. பின்பக்கம் ஸ்ரீதேவி இருக்கா, முன்பக்கம் மூதேவி இருக்காங்க. மாட்டுக்கு சாப்பாடு எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் மின் பக்கம் தான் இருக்கும். ஆனால் பூஜை பண்ணுறதெல்லாம் பின்பக்கம். பின்பக்கம் ஏன் பண்ணுறோன்னா லக்ஷ்மி பின்னால் இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற பால், நம்மளுக்கு கிடைக்கிற கோமயம் இல்லை சாணம் மூணுமே பின்பக்கத்தில் தான் கிடைக்கிறது. ஸோ பசுமாட்டுக்கு தோஷங்கள்லாம் கழுத்துலேயும் தலையிலையும் இருக்குது. நல்லதெல்லாம் வெளியில் வருது, கெட்டதெல்லாம் உடம்புல இருக்குது. ஸோ அதனால் நம்ம பின்பக்கத்தில் தான் பூஜை பண்ணுவோம். எந்த ஒரு பெருமாள் கோயிலும் நீங்கள் போனீங்கன்னா விஸ்வரூபம்னு பார்ப்பாங்க. முதல்ல கோவில் திறக்கச்ச பெருமாள் வந்து சொல்லி கொடுங்க, பசுமாடு தான் முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கு விஸ்வ தரிசனம்னு பேர். பக்கமாக கை வச்சு நீங்கள் எந்த ஒரு பெரிய கோவிலில் பார்க்க போனாலும், திருப்பதியில் சரி, இங்கே தமிழ்நாட்டில் எந்த பெரிய கோவில், பார்த்தசாரதி கோவில் மாதிரி எந்த கோயிலில் போனாலும் காலையில் பசுமாடை வந்து மின்னல் வைப்ப வைப்பாங்க. பசுமாடு பிருஷ்டவாகம் திரும்பி இருக்கும். பெருமாள் வந்து பின்பக்கம் தான் பார்ப்பார், முதல்ல மின்பக்கம் பார்க்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அது அங்கே சாணம் போடும், அது மாட்டை எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தி கீர்த்தல் நடக்கும். கதவு திறந்தாக்கா அங்கே இருக்கிற பூஜாரி முதல்ல பார்க்க மாட்டார் பெருமாளை. கதவு தள்ளிட்டு அவர் நிற்பார். அவர் பசுமாடு எதில் இருக்கும், பெருமாள் வந்து பசுமாடை பார்க்கணும். இது வந்து ஐதீகம். இது எப்படின்னா, நம்ம வீட்டில் கூட நம்ம வீட்டுக்கு கதவுக்கு எதிராக பசுமாடு இருக்கணும். கதவு திறந்தால் முதல்ல நம்ம பசுமாடை பார்க்கணும். அப்புறம் தான் மிச்ச வேலை வீட்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எல்லா நல்லது நடக்கிறது, தோஷங்கள்லாம் வீட்டில் உள்ளே வராத தடுக்கிற சக்தி பசுமாடுக்கு இருக்குது. தோஷத்தை தன் மேலே வாங்கிக்கிற சக்தி பசுமாடுக்கு. இது தோஷங்கள்லாம் ஏன் எப்படி வாங்குறது அப்படின்னாக்கா, மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அது என்ன கதை அப்படின்னா, வசிஷ்டர் ஒரு வாட்டி மகாதேவ் வந்து ஒரு வாட்டி வசிஷ்டர் பார்த்து சிவன் வந்தப்போ அங்கே இந்த மாதிரி கண்டுபிடிச்சி பால் சாப்பிட்டு இருந்தது. அது அப்படியே பால் சாப்பிட்டுட்டே அந்த காம்புலேருந்து துள்ளிட்டு அப்படியே ஒரு சொட்டு பால் வந்து அவருடைய இதில் வந்து தவடையில் வந்து விழுந்துருக்கு. அப்போ சிவனுக்கு பயங்கர கோபம் இருக்குது, எச்சல் வந்து விழுந்தது அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்தாக்கா அந்த கண்டத்தில் இருக்கிற காலக்கூட்டம்ன்ற விஷம், அந்த விஷத்துக்கு பேர் காலக்கூட்டம். காலக்கூட்டம்னா அந்த காலத்தையே டைமே கீழ் பண்ணுற சக்தி இருக்கிறதுக்கு. அதனால் சிவனுக்கு மகாகால்னு பேர். ஸோ அந்த இது வந்து அப்படியே மேலே வர ஆரம்பிச்சுடுது, ஆட ஆரம்பிச்சுன்னா மொத்தம் பூலோகமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகி பூகம்பம் வந்து நிறைய ஒரு புயல் மாதிரி காற்றெல்லாம் வீசி பறவைகள்லாம் விழுந்து மூர்ச்சமாகி பசுக்கள்லாம் கலர் மாறிடுது. அது வரைக்கும் பசுவெல்லாம் வெள்ளையாக இருந்தது. அன்றைக்கி தான் பசு கலரெல்லாம் மாறிடுது, பயந்துட்டு மஞ்சளாகிடுது, சோப்பாகிடுது மாதிரியா. ஸோ அப்போ வசிஷ்டர் ஓடி வந்து மகாதேவ் சாந்தமாயின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இப்போ இந்த பால் சாப்பிட்றச்சு நீங்கள் பால் கரைக்கிறீங்களா? யாராவது பால் கரைச்சிருக்கீங்க உங்கள் கையால்? பால் கரைக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? விடுவீங்க இல்லையா? அது பால் சாப்பிட்டா தானே அந்த பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பால் கரைப்பீங்க. ஸோ நீங்கள் பால் கரைக்கிறச்ச அது சாப்பிடலைன்னா, அது வாய் வைக்கலன்னா பால் எடுக்க முடியாது. அது வாய் வச்சேன்னு நீங்கள் எடுப்பீங்க இல்லையா? அப்போ பால் எச்சலாகிறதா இல்லையா? இல்லை. இது ஒன்று தான். ஏன்னா அந்த பாலுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறது. இது வந்து வசிஷ்டர் வந்து சிவனுக்கு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், நீங்களே அதுக்கு தான் பசுபதி நாத்துன்னு பேர். பசு அப்படின்னா மாடுக்கே நீங்கள் நாத்தன், பசுபதி நாத்தன். நாங்கள்லாம் பசுபதி, நாங்கள்லாம் மாடை வளர்க்குறவங்க. நீங்கள் கொடுத்த மாடு தான் நான் வளர்த்துட்டுருக்கேன். எங்களுக்கெல்லாம் கடவுள் நீங்களே இப்படி இந்த பாலை பற்றி சொன்னீங்களா, எப்படி நினச்சிங்களான்னா எப்படின்னு சொல்கிறார். அப்போ சிவனுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகுது, சாந்தமாகுது. அப்போ சிவன் அங்கே எனக்கு கழுத்தில் இந்த விஷத்தை வச்சுக்கிற சக்தி, எனக்கு இருக்கிற சக்தி நான் இன்றைக்கி பசுமாடுக்கு தரேன் அப்படின்னு அந்த பசுமாடு கொடுக்குறேன். இன்னிலேருந்து பசுமாடு எந்த தோஷம், எந்த கெட்டதாக இருந்தாலையும் அதை கொண்டு வந்து கழுத்தில் வச்சுக்கும். இப்போது ஒரு அனிமல் பிளானட்னு ஒரு சேனல்ஸ் ஒன்று இருக்குது. நிறைய இந்த டிஸ்கவரி சேனல்லாம் வருது இல்லையா? அந்த அனிமல் பிளானட் சேனல் இருக்குது. அதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு, மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டாப் 10. கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு ப்ரோக்ராம் என்னன்னாக்கா, பாடி ஸ்நேச்சர் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது, பசுகள் பற்றி தான் மொத்தம் நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பசுமாட்டினுடைய கழுத்தில் இந்த நாடையில் அந்த காலுக்கு மின் பக்கம் தலையில் மொத்தமே பலவிதமான பாக்டீரியா இருக்கும். பசுமாடு எது சாப்பிட்டாலும், எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் வர எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து தலை மேலே அங்கே வச்சுக்குமா. அந்த கழுத்துக்கு தலை மேலே அந்த 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 தோஷங்கள்லாம் வச்சுக்குமா. வீட்டில் ஏதாவது நடந்தாக்கா அதெல்லாம் கூட கொஞ்சம் வச்சுக்குவோம். அதனால் பசுமாட்டுக்கிட்ட நீங்கள் வந்து அது காதில் சொல்லணும். ஏதாவது கஷ்டங்கள் வீட்டில் இருக்குது, குழந்தை கல்யாணம் ஆகலை, இல்லை யாருக்காவது வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பசுமாட்டுக்கிட்ட போய் நல்லா நிம்மதியாக அதுக்கு ரொம்ப
சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப இது பண்ணி சொன்னீங்களன்னா அந்த கஷ்டத்தை, உங்கள் கஷ்டத்தை, தோஷத்தை புரிஞ்சுட்டு ஏற்றுக்கும் அது. அந்த தோஷத்தெல்லாம் கழுத்தில் வச்சுக்கும் அது. அதனால் பசுமாட்டுக்கு தோஷங்கள்லாம் அதான் அதை பார்க்க மாட்டாங்க. அந்த எல்லாத்தையும் பரிஷ்கிருத்தை பண்ணி சரி பண்ணி இந்த ஹம்ப்லேருந்து இந்த மேலே இருக்குங்க திமிங்கலம் அதுலேருந்து சூரிய நாரடியிலேருந்து சேஞ்ச் பண்ணி நல்லதெல்லாம் வெளில எடுக்கும். அதனால் பாலில் வந்து அமிர்தம் இருக்குது. பால், தயிர், நெய். அதே மாதிரி சாணத்துலேயும் கோமூத்திரம் பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க, அதுலேயும் அமிர்தம் இருக்குது. ஆனால் அது வந்து பூமிக்கு அமிர்தம். அது சாணமும் கோமூத்திரமும் பூமிக்கு அமிர்தம். பால், தயிர், நெய் வந்து மனுஷனுக்கு, ஜீவராசிகளுக்கு அமிர்தம். ஸோ இந்த சாணத்தை வந்து பூமியில் தான் போடணும். பூமிக்கு போட்டாக்கா பூமி வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுலேருந்து வர தேனோ, அதுலேருந்து வர வெல்லமோ, இதுவும் அமிர்தம் சொல்லுவாங்க. பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தம் நம்ம எல்லோரும் தயார் பண்ணுவாங்க. அதனால் பசுமாட்டுக்கு பின்பக்கம் தான் பூஜை பண்ணுவாங்க. பின்பக்கம் தான் பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா தேவதைகள் 33 கோடி தேவதைகள்லாம் எங்கே கிடைக்கிறாங்கன்னா இந்த பால், தயிர், நெய், சாணம், கோமயம் இந்த 5 பஞ்சகவியில் கிடைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பசுமாட்டு நாள். அதனால் நம்ம பசுமாட்டுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா சூரியன் இன்றைக்கி மாறுறாரு. நேற்று வந்து மாறிட்டார், திசை மாறுறதுனால இன்றைக்கி பசுமாட்டுக்கு நம்ம கொண்டாடுறோம். நல்லா இருக்கும்.